நீங்களும் ஒரு டைம் வந்து இந்த அரசாணிக்காயில் புளிக்குழம்பு செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா கொதன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்கு ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதுமாம்மா. நல்லா மனம் கேக்குதா, நல்லா வாசனை, நல்லா கொலன்னு அப்படியே இருக்குது. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து அரசாணிக்காயில் தான் சமைக்க போகிறோம். அரசாணிக்காயில் பொரியல், கூட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்வாலாம் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து அரசாணிக்காயில் புளிக்குழம்பு வைக்கலாமாம்மா. சரி, சூப்பராக இருக்குங்க. நான் அரசாணிக்காவே சும்மா சாப்பிட்டாவே தோல் உரிச்சிட்டு அவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ கட் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிடலாங்க. அரசாணிக்காயை கட் பண்ணி மேலே இருக்கிற தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த காய் வந்து கொலைக்கல் காய்மாங்க, டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா பாருங்க, செடியிலேயே பழுத்த காய்மாமா இது. இப்படி இருக்கு பாருங்க. தோல் சீவிட்டு விதையை எடுத்துட்டுங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ திக்காக இருக்கிற மாதிரி மாமா காய். இந்த மாதிரிங்க விதையை எடுத்துட்டு தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சமையலுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. வாங்க என்னென்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ அரசாணிக்காய்ங்க, கடுகு 1/2 ஸ்பூனுங்க, ஒரு 5 பல் பூண்டை பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 20 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, 2 பெரிய தக்காளி, 3 ஸ்பூன் மல்லித்தூளுங்க, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க, கடுகு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுவாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலைங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பொடியில் சேர்த்துக்கலாம். மல்லித்தூளுங்க, மல்லித்தூளை போட்டு நல்லா ஒரு பரட்டை தட்டிட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பொடிகளை போட்டு நல்லா பச்சை வாசனை மட்டும் நல்லா வதக்கிட்டுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காய் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காய் சேர்த்துக்கலாங்க. அப்படியே பார்த்தா எப்படி மாமா இருக்குது, பன்னீர் போட்ட மாதிரி இருக்கிறது. மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அப்பப்போ எடுத்து கலக்கி விட்டுக்கலாங்க. காய் போட்டு நல்லா கலக்கிட்டு மூடி கொஞ்சம் நேரம் வச்சுட்டுங்க எடுத்துகிட்டு நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. காய் வந்து பாதி வேக்கடை வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிருக்குங்க. புளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சுன்னா சூப்பராக புளிக்குழம்பு ரெடி ஆயிருங்க. இன்னொரு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். அப்படியே இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு அப்படியே சைட்லையெல்லாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ காயும் நல்லா வெந்துருச்சுங்க. குழம்பும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக அரசாணிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சிடலாம். இப்போ சூப்பராக புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றலாம். இப்போ புளிக்குழம்புனாவே கொஞ்சம் கெட்டியாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கு. எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி கொதன்னு இருந்தால் தான் பிடிக்கும். ஏன்னா அரசாணிக்காய் வந்து நல்லா விளைஞ்ச காய்ங்கம்மா, நல்லா செடியிலேயே பழுத்து காஞ்சதுனால அப்படியே எப்படி இருக்குதுன்னு பாருங்க, கரையாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பார்த்துறீங்களா? ஃபர்ஸ்ட் காய் சாப்பிட்ருவோம். காய் அப்படியே நோனுக்கு வைதா. இங்கே பாரு, இருங்க தெரியுதா? அப்படியே பூ மாதிரி இருக்கு. ஆமாம், அப்படியே சாப்பாட்டுலேயே போட்டு பேசுகிறப்போ காய் அப்படியே மசிஞ்சிட்டு இருக்குதா பாரு. ரொம்ப அருமையாக, இந்த காரத்துக்குமே இந்த காயோட இனிப்புக்குமே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு நல்லா இருக்குது. நம்ம வந்து இந்த கடையில வாங்குறோம்ல பச்சை காய், அது வந்து இவ்வளோ நேரம் வந்து வேகணுங்கிறது இல்லை. அது வந்து நல்லா எண்ணெயில ஒரு வதக்கிட்டு புளி தண்ணி சேர்த்துடலாம். இது வந்து இந்த நாட்டுக்காய் வந்து நல்லா காயில நல்லா படுத்ததுனால நம்ம கொஞ்சம் வேகறதுக்கு டைம் கொடுத்தோம். இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தாட்டி சமைச்சு பாருங்க. அதோட டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூங்க. அப்படியே கொஞ்சம் ஊற்றிட்டாவே நிறைய சாப்பாடு சாப்பிடலாம். அப்பளம் மட்டும் இருந்தால் போதும், நல்லா தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு. சூப்பராக